ஏன் முதலாளி, திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாருது? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற, சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதான்ப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாட்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டான். அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டைய புடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கியா முள்ளடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட உன் முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானாயா? அதை சொல்லிடுவேன்னு பயந்தாப்பா அவனை இங்க படுக்க சொல்றேன். சரிடா. வீரபாகு, ஏய் வீரபாகு, யாரா அவன்? அடாடா, பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. என்னையா? ஏன் உன்கிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் உங்க அக்கால ஐயர் கூட அனுப்பிட்டுல நீ பேக்கரி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான். அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஏன் உண்டா இல்லையான்னு சொல்லி, எனக்கு 1000 வேலை இருக்குல்ல. வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா அது? எல்லாரும் வெளிய போங்க, நான் குளிக்கணும். முதலாளி, பழைய பில்டிங்ல அப்படி ஓடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லி? என்ன? அந்த பாம்பே பொண்ணு பன் போடுற தண்ணி தொட்டில குளிக்கிறா. அங்க பாருங்க. இந்த மாதிரி ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்ல நான் உள்ள வந்துருவேன். தைரியம் உள்ள வட ஸ்பிரிங் தலையா. குளிக்கிறது பிடிக்காதீங்க ஒரே காரணத்துக்காக வெளியே நிக்கிறேன். வந்துரு வெளியே. குளிச்சா மட்டும் வெள்ளையாக போற? நான் வெள்ளை ஆகுறது முக்கியம் இல்லடி, நீ வெளியே வரதா முக்கியம். பாரு, உன்னுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி கலாட்டா பண்றது சரியில்லை. யோ போயா, நீ என்ன இந்த கருமூஞ்சிக்கு சப்போர்ட்டா? இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்த நான் என்ன வேணா செய்வேன். பண்ணு போற தொட்டில குளிச்சிட்டு ஏன் செய்யறீ? டேய், இது என்னோட வீடு, நான் எங்க வேணாலும் குளிப்பேன். சும்மா இல்லடா. எத்தனை டா போறா பாரு இவள. முதலாளி, உன்னால என்ன பண்ண முடியும்? இப்போ ஒண்ணு கெட்டு போல, இப்படியே வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஓ மானத்தை நான் காப்பாத்துறேன். டேய், மானத்தை பத்தி நீ பேசாத. ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். என்ன யோகியதை கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம். அட சும்மா இருப்பா. வேண்டாம் சும்மா இருக்கல. சரி சொல்லுமா. நீ உங்க அக்காவை வச்சுதானே இந்த பேக்கரியை வாங்கி போட்ட. மானம் கிட்டவதானடா நீ. தண்ணியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மேலே கடந்தா எந்திரிக்க முடியலையோ? தண்ணிய புடிங்கிட்டு பேச்சாட பேசுற. இரு, உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். நீங்க தானே மிஸ்டர் வீரபாகு? கலெக்டர் சார், என் பேரு உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சா? நேத்து கலெக்டர் மீட்டிங்ல உங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பத்தியா? கலெக்டர் மீட்டிங்லயா? என்ன சார் பேசுறீங்க? உங்க அக்கா அடகு வச்சு பேக்கரி வாங்கினீங்களாமே, அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப். அட பாவிகளா, ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டீடா.